Namaste. Greetings to all of you. Grandmaster Chavapaksavuluடைய Compassionate Objectivity Golden Lotus Sutras on Character Building இந்த புத்தகத்திலிருந்து கடைசி பல மாதங்களா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு on truth அப்படிங்கிற டாபிக்ல வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறத பார்ப்போம். Truth is based on validation, not on emotion. உண்மை அப்படிங்கிறது பரிசோதிச்சு பார்த்து வெரிஃபை பண்ணி அதுல இருக்கக்கூடிய செய்திகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது மூலமா அந்த உண்மை வெளிப்படும். எமோஷன்ஸ்னால கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க. நான் முக்கவாசி பேரு அவங்களுக்கு குழப்பமான சூழ்நிலைகள் வரும்போது பாத்தீங்கன்னா உண்மையை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நிலை வரும்போது ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு அவங்க காதுல கேட்டாலோ அவங்க கண் முன்னாடி பார்த்தாலோ எமோஷனல் ஆனதுனால மிக அதிகமா டிஸ்டர்ப் ஆகி காயம் ஏற்படுத்துற அளவுக்கு சண்டை போடுறத நீங்க பார்த்திருப்பீங்க. இது அவங்க ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து அண்ணன் தம்பியா இல்ல அப்பா அம்மாவா குடும்பத்துல வாழக்கூடிய நேரத்துல கூட எந்த ஆர்கனைசேஷன்ல கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெரிஃபை பண்ணக்கூடிய வேலிடேட்டிங் மைண்ட் இருந்தா போதும். எமோஷனல் ஆகும்போது அது வெரிஃபை பண்றதுக்கு பல காயம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மோசமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எமோஷனலா இருந்தீங்கன்னா சோலார் பிளெக்ஸஸ் தான் பெருசாகும். ஆனா தெளிவா சிந்திச்சாதான் ஆஷ்னா அண்ட் த்ரோட் பயன்படுத்த வேண்டியிருக்கும். இல்ல ஆஷ்னா அண்ட் த்ரோட் பயன்படுத்தக்கூடிய ஆளுக்கு தெளிவான கேள்விகள் தான் அவங்க வைக்க வேண்டியிருக்கும். இல்ல ட்ரூத் சிம்பிளானது, சரியான கேள்வி பொலைட்டா கேட்கணும். நேற்று சொன்ன சூத்ரா படி இந்த செய்தியை பார்த்தோம்னா ஆஷ்னா ஆக்டிவேட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது இருதய சக்கரத்தோட துணையோடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அன்பாகவும் இருக்காங்க, பணிவோடும் இருக்காங்க, தெளிவான கேள்விகளும் கேட்கிறாங்க. இப்போ இந்த கான்செப்ட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். அகைன் இந்த சூத்திரம் இன்னொரு படிச்சிடலாம். ரைட், ட்ரூத் இஸ் பேஸ்ட் ஆன் வேலிடேஷன், அதுதான் சொல்றாங்க. இல்ல நாட் ஆன் எமோஷன்ஸ். அப்ப தெளிவா பரிசோதிச்சு வெரிஃபை பண்ணி வேலிடேட் பண்ணி அதுல ஹம்பிள பணிவோடு கேள்விகள் கேட்டு உண்மை தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்துல சந்தோஷமா ஆசையோடு செய்யுங்க. அஷ்னா அண்ட் ஹார்ட் ஆக்டிவேட்டடா இருந்ததுன்னா, இல்ல அஷ்னா சக்கராவும் ஹார்ட்டும் ஆக்டிவேட்டடா இருந்ததுன்னா உண்மை நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெரிஃபை பண்ணி வேலிடேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதை குறிச்சு வச்சுக்கிட்டோம்னா உங்க பசங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே நீங்க சந்தோஷமா ஈஸியா நல்ல முறையில ஹேண்டில் பண்ண முடியும். இது குறிச்சு வச்சுக்கோங்க. விஷ் யூ a great day. Namaste.